अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருச்சந்த விருத்தமாகிய திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானை பலபடியாக அனுபவித்த திருமழிசை பிரான் இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய இறுதி பகுதி, ஏறக்குறைய இறுதி பகுதி என்று சொல்லலாம்படியான பாசுரங்கள், கடைசி 40 பாசுரங்கள். அந்த பாசுரங்களிலே திருமழிசை பிரான் எதை அனுபவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமான் அதாவது தமக்கு வீடு பேறு அளிக்க வேண்டும் என்று அவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அப்படி அவன் அந்த வீடு பேறு இன்னும் அளிக்காததற்கு என்ன காரணம் என்று தாமே ஆராய்ந்து பார்த்து, மற்றும் சில விஷயங்களிலே அல்லது மற்ற தேவதைகளிடத்திலே தனக்கு பற்று இருக்குமோ என்று ஐயப்பட்டு எம்பெருமான் ஒருவேளை தனக்கு இன்னும் அருளவில்லையோ என்பதாக தாமே நினைத்துக் கொண்டு அந்த எம்பெருமானை பார்த்து, உன்னை தவிர நான் வேறு அறியேன், மற்ற தெய்வங்களை தெய்வங்களாகவே நான் மதியேன் என்றெல்லாம் அவனை பார்த்து தெரிவித்தார். முடிவிலே கீழே ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கின்ற பொழுது, அதாவது 91வது பாசுரத்திலே அவர் தெரிவிக்கின்ற பொழுது, சீதை பிராட்டியை போலே தம்மையும் சொல்லிக் கொள்ளும் வகையிலே அவர் அந்த சீதை பிராட்டியை ராவணன் சிறை வைத்த பொழுது அவனை அழித்தான் அல்லவா எம்பெருமான், அதுபோல தனக்கும் கூட விரோதிகளை அழித்து தன்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும், என்னை நீ உன்னிடத்திலிருந்து நீ கேள் என்று அவனை பார்த்து அருளி செய்தார். இப்படி சீதை பிராட்டிக்கு உபகாரம் செய்தது ராமாவதாரத்திலே என்றால், அதே போன்றதொரு உபகாரத்தை கிருஷ்ணாவதாரத்திலே நப்பின்னை பிராட்டிக்கு செய்திருக்கிறான். அதாவது சீதை பிராட்டியை அடைவதற்கு ராவணன் தடையாக இருந்தான், அவனை அழித்தான் ராமபிரான். நப்பின்னை பிராட்டியை அடைவதற்கு 7 எருதுகள் தடையாக இருந்தனவாம். அந்த தடையாக இருந்த 7 எருதுகளையும் அடக்கி எம்பெருமான் அந்த கண்ணபிரான் அவளை கை கொண்டான் அல்லவா, அதை சொல்லி அதே போல எனக்கும் நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற கருத்திலே அந்த சரித்திரத்தை எடுத்து இயம்புகிறார். அடுத்தபடியாக 92ஆம் பாசுரத்திலே, குலங்களேழனர்க்கு வெண்ணிவேர் கண்மாதரார் கடிக்கலந்த தோல் உணர்ந்த காலியாய வேலை நீர் அடைக்கடைத்ததில் கிடந்து முன்கடைந்து நின்றனக்கு அடைக்கலம் புகுந்த வெண்ணை அஞ்சலன்ன வேண்டுமே. விடைக்குலங்கள் 7 அடர்த்து. விடைக்குலங்கள் என்றால் விடை என்னால் எருது, விடைக்குலங்கள் 7 என்னால் அந்த நப்பின்னை பிராட்டியினுடைய தகப்பனாரான கும்பர் அவர் 7 எருதுகளை வளர்த்து வந்தார். அவை அசுராவேசம் பொருந்தியவையாய் மிகவும் அதாவது துட்ட மிருகங்களாக இருந்தன. அவற்றை எவன் அடக்குகிறானோ அவனுக்குத்தான் நான் என்னுடைய பெண்ணை கொடுப்பேன் என்று சொல்ல, அதே போல கண்ணபிரானும் என்ன செய்தான், அந்த 7 எருதுகளை அடக்கி விட்டானாம். அதைத்தான் இங்கே பாசுரத்திலே ஆழ்வார் காட்டுகின்ற பொழுது, விடைக்குலங்கள் 7 அடர்த்து வென்றி வேர்க்கண் மாதர். வென்றி வேர்க்கண் வெற்றி, இவன் பெற்ற வெற்றியை அவளுடைய கண்ணிலே காணலாம் என்று சொல்லும்படி இருந்ததாம். அதாவது கண்ணபிரான் அந்த 7 எருதுகளோடு யுத்தத்திற்கு போன பொழுது நப்பின்னை பிராட்டி சற்று நடுங்கித்தான் இருந்தாள். ஐயோ, இந்த கண்ணபிரான் இந்த 7 எருதுகளை அடக்க வேண்டுமே, அடக்கினாலென்றோ நம்மை மனம் புரிந்து கொள்ள வேண்டும், மனம் புரிந்து கொள்ள முடியும், இவன் எங்கே அடக்காமல் போய்விடுவானோ என்ற அச்சங்கூட அவளுடைய கண்ணிலே தெரிந்தது போலும். ஆனால் எப்பொழுது இவன் அடக்கினானோ உடனே அந்த வெற்றியானது அவளுடைய கண்ணினுடைய மலர்ச்சியிலே தெரிந்தது. ஆக என்ன அந்த மகிழ்ச்சி அத்தனையும் அவளுடைய கண்ணிலே தெரிந்ததல்லவா. அதைத்தான் வென்றி வேல்கண் மாதர் என்னால் வென்றி வெற்றியை உடையவளாய், வேல்கண் என்னால் வேல் போன்ற அழகிய கண், அந்த கண்ணை உடைய மாதர். மாதர் என்னால் அவள் தான் பெண் நப்பின்னை பிராட்டி. அவளுடைய கடிக்கலந்த தோல் புணர்ந்த என்று, அவளுடைய கடிக்கலந்த தோல் நல்ல வாசனை மிக்க அழகிய தோல் என்று, அழகியதான தோல், அந்த தோலை அணைந்தான். ஆஹா, இந்த எருதுகளை அடக்கியதற்கு என்ன பயன் கிட்டியது என்னால் நப்பின்னையினுடைய தோலை அணையக்கூடிய பாக்கியம் கிட்டியதாம் கண்ணபிரானுக்கு. அப்படிப்பட்டவன் எம்பெருமான் என்று நப்பின்னை பிராட்டியை அடைவதற்கு விரோதிகளாயிருந்த எருதுகளை தொலைத்தவன் என்ன அத்தை சொன்னார். அதற்கு மேலே கடிக்கலந்த தோல் உணர்ந்த காலியாய வேலை நீர். வேலை நீர் என்னால் அதாவது சமுத்திரம்,
அந்த சமுத்திரத்தை எம்பெருமான் என்ன செய்திருக்கிறான்? படைத்து அடைத்து அதில் கிடந்து முன்கடைந்து என்று எத்தனை காரியம் செய்திருக்கிறான். அந்த சமுத்திரத்தை படைத்தான், அந்த சமுத்திரத்தை அணை கட்டி அடைத்தான் ராமாவதாரத்திலே. அதிலேயே திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான். அதில் கிடந்து முன் கடைந்து என்று தேவர்களுக்காக அமிர்தம் கொடுப்பதற்காக அந்த சமுத்திரத்தை கடைந்தான் என்று இப்படி எத்தனை செயல்களை செய்திருக்கிறான். அடியவர்களுக்காக படைத்தடைத்து அதில் கடந்து முன்கடைந்த பெத்தியோ என்று அவனை இப்படியெல்லாம் செய்திருக்கிற நீ என்ன செய்ய வேண்டும்? அடைக்கலம் புகுந்த என்னை அஞ்சல் என்ன வேண்டுமே. அடைக்கலம் என்னால் உன்னையே சரணடைந்திருக்கிறேன் என்ன நான், அப்படிப்பட்ட என்னை நீ என்ன செய்ய வேண்டும்? அஞ்சேல் என்று கை கவியாய் என்று பயப்படாதிரும், உம்மை நிச்சயமாக நான் ரட்சிக்கிறேன், உமக்கு வேண்டிய விடுபேற்றை நான் கொடுக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டாமா? நீ அப்படி சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படி முன்கடைந்த நிந்தனுக்கு அடைக்கலம் புகுந்த என்னை, இப்படியெல்லாம் அடியவர்களுக்காக நீ காரியம் செய்தபடியினாலே எனக்கும் செய்வாய் என்று நான் உன்னுடைய திருவடிகளிலே அடைக்கலம் புகுந்தேன். அப்படி அடைக்கலம் புகுந்த என்னை நீ என்ன செய்ய வேண்டும்? அஞ்சல் அஞ்சேல் அஞ்சேல் என்ன வேண்டும்? நீ பயப்படாதிரும், உம்மை நான் ரட்சிக்கிறேன் என்று நீ சொல்ல வேண்டும் என்று அந்த எம்பெருமானை இங்கே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். அதே போல அடுத்ததாக 93வது பாசுரத்திலேயும் இதே போன்ற ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அதாவது அடியவர்களுக்கு அவன் அருள் புரிபவன், ஆகையினாலே தான் அடியவனான தனக்கும் அந்த எம்பெருமான் அருள் புரிய வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திப்பதாகவே அடுத்த பாசுரமும் அமைந்திருக்கிறது என்றே கொள்ளலாம். துரும்பரங்கு தண்டுழாய் துதைந்தலர்ந்த பாதமே விரும்பினின் நிறைஞ்சு வேற்கு இரங்கரங்கவாணனே கரும்பிருந்த கட்டியே கடல் கிடந்த கண்ணனே இரும்பரங்க வெஞ்சரம் துறந்தா வில்லிராமனே. அதாவது இந்த பாசுரத்திலே பின்னடிகளிலேதான் அவர் அந்த எம்பெருமான் செய்ய வேண்டிய செயலை தெரிவிக்கிறார் என்றே கொள்ளலாம். அதாவது எம்பெருமானை துதிக்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? கரும்பிருந்த கட்டி என்னால், அந்த கருப்பு கட்டி என்னால் அது எவ்வளவு இனிமையானது, அதுபோல எம்பெருமான் இருக்கிறவன். எங்கே இருக்கிறான் என்னால் கடல் கடந்த கண்ணனே, திருப்பார்கடலிலே அவன் எழுந்தருள் இருக்கிறானாம். கரும்பிருந்த கட்டியே என்னால் கருப்பங்கட்டி போலே இனிமையானவனே. அதற்கு மேலே கடல் கிடந்த கண்ணனே, கடலிலே இருக்கிறவன், திருப்பார்கடலே அடியவர்களுக்காக எழுந்தருள் இருக்கிறவன். அங்கே எழுந்தருள் இருந்தால் அடியவர்களுடைய துன்பம் தீர்ந்து விடுமோ? தீராது என்பதனாலே என்ன செய்தான்? அவன் இந்த பூவுலகிலே வந்து மனிதனாய் பிறந்து என்ன செய்தான் என்றால் இரும்பரங்க வெஞ்சரம் துறந்த வில் இராமனே, இரும்பு போன்ற வலிய நெஞ்சை உடைய அரக்கர்கள் எல்லாம் அழியும்படியாக வலிய சரங்கள் அம்புகளை எல்லாம் துறந்த வில்லை உடையவனாம் ராமபிரான். அப்படிப்பட்ட ராமனே என்று தெரிவிக்கின்றார். ஆக இது அத்தனையும் எதனாலே தெரிவிக்கப்படுகிறது என்னால், இப்படியெல்லாம் செய்கிற நீ எனக்கும் அப்படிப்பட்ட செயலை செய்ய வேண்டாமா என்று தெரிவிக்கிறார். என்ன செய்ய வேண்டும் உமக்கு என்னால் அதை முன்னடியிலே தெரிவிக்கிறார். உன்னுடைய பாதமே விரும்பி நின்று இறஞ்சுகின்ற எனக்கு நீ இறங்க வேண்டும். இதுதான் அவர் பிரார்த்திக்கிற விஷயம். எம்பெருமானுடைய திருவடிகள் என்னால் அவை எப்படி இருக்கின்றன என்றால் சுரும்பு அரங்கு தண்டுழாய், சுரும்பு வண்டுகள் எல்லாம் வந்து மொய்க்கும்படியான தேன் பெருகுகின்ற திருத்துழாயை அணிந்த திருவடி என்று அந்த திருவடிக்கு உண்டான பெருமை அது எப்படிப்பட்டது என்னால் சுரும்பரங்கு தண்டுழாய் துதைந்து அலர்ந்த பாதம். அப்படி அந்த திருத்துழாய்கள் எல்லாம் மலர்ந்திருக்கிற திருவடிகளை உடையவனாம் எம்பெருமான். அந்த பாதமே விரும்பி நின்று, அந்த திருவடியை, உன்னுடைய திருவடிகளையே விரும்பி இருக்கிறேன் நான். அப்படி விரும்பி நின்று இறஞ்சுவேற்கு உன்னை நான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேனே, அப்படி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிற எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? இறங்கு என்கிறார். நீ இரக்கத்தை காட்ட வேண்டும். ஆனால் இந்த பாசுரத்தில் யாரை நோக்கி இவர் பிரார்த்திக்கிறார் என்னால், அப்படி இவர் பிரார்த்திக்கிறது கண்ணபிரானையா ராமபிரானையா என்னால் அந்த அவதாரங்கள் எல்லாம் என்றைக்கோ முடிந்து போய்விட்டனவே, அவனிடத்திலே போய் எப்படி பிரார்த்திக்க முடியும்? ஆனால் இன்றைக்கும் நாம் காணும்படியாக அந்த ராமனும் கண்ணனும் எங்கே எழுந்தருள் இருக்கிறார்கள் என்னால் திருவரங்கம் பெரிய கோவிலிலே ஸ்ரீ ரங்கநாதனாக ஒன்றோ எழுந்தருள் இருக்கிறான். அதாவது இந்த ரங்கநாதன் என்றோ ராமனாய் கண்ணனாய் அவதரித்தவன், ராமனாய் கண்ணனாய் அவதரித்தவன் என்றோ இன்றைய தினம் திருவரங்கநாதனாய் இங்கே பள்ளி கொண்டிருக்கிறான். ஆகையினாலே அவனை பார்த்து என்ன தெரிவிக்கிறார் என்றால் இறங்கு அரங்கவாணனே,
திருவரங்கத்திலே எழுந்தருள் இருப்பவனே என்கிறார். திருவரங்கத்திலே எழுந்தருள் இருப்பது எதற்காக என்னால் இப்படி தேசத்தாலே பிற்பட்டவர்களுக்கும் காலத்தாலே பிற்பட்டவர்களுக்கும் அருள் புரிவதற்காக வன்றோம். அப்படி இருக்கிற நீ எனக்கு அனுகிரகம் செய்யாமல் போகலாமா? நீ எங்கோ இருக்கிற இடத்திலே அருள் செய்யாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் இப்படி திருவரங்கம் பெரிய கோவிலே இருக்கிற பொழுது எனக்கு நீ அருள் செய்யாமல் போகலாமா என்று அந்த எம்பெருமானை பார்த்து நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட அருள்? நான் உன்னையே அடைந்து உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரியாமல் உன்னை என்னுள் நீ கேள் என்று கீழே பிரார்த்தித்தாரே, வீடனாக மெய்செய் என்று பிரார்த்தித்தாரே, அப்படிப்பட்ட பேற்றை நீ அருள வேண்டும். அதற்கு நீ அரங்கவாணனே இறங்கு என்று இந்த பாசுரத்திலே பிரார்த்தித்துக் கொண்டார். இதே போன்ற ஆழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.